நீ வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறது கேவலம் நினைச்சாச்சு. என்னடா மச்சான் அங்க போய் கூட்டத்தில் நின்றுட்டு நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு அது கேவலம் நினைச்ச. நீ நினைக்கிற அங்க குண்டு வைக்கிறது, இந்த கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறதான் பயங்கரவாதம் தீவிரவாதம்னு. இந்த நாட்டில் வரிசையில் நின்று ஒரு நாள் வாக்கு செலுத்தாத செயலும் தேச துரோகம் தான், பயங்கரவாதம் தான், தீவிரவாதம் தான். உனக்கு கல்வியை கொடுத்திருக்கு, வேலையை கொடுத்திருக்கு, வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கு. அந்த நாட்டுக்காக நீ ஒரு நாள் 1 மணி நேரம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினா அது தேச துரோகம் இல்லையா? அது கொடுமையான பயங்கரவாதம். அதான ரொம்ப அது ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். அது குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். மாடியில் உட்கார்ந்து அப்படியே தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்துக்கிட்டு அப்படியே முகநூல 2 கருத்தை போட்டுட்டு அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு வெதுவெதுன்னு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி செய்தித்தாளை படிச்சுட்டு நாடு சரியில்லை, எவனும் சரியில்லைன்னா நீ தான்டா முதல்ல ஏக்கப்பட ரொம்ப சரியில்லை, நீதான் சரியில்லை. இங்க வரிசையில் நின்று ஓட்டு போடுறவ யாரா? யாரு யாரு? காலையில களை எடுக்க போயிட்டு கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதுங்க வெம்பாடு விட்டு வேலை செஞ்சுட்டு மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணியை வச்சு புண்ணாக்க வச்சு தவிட வச்சு புள்ள பிடிங்க போட்டுட்டு அவசர அவசரமா ஓடியாந்து எங்க கிழிஞ்சது எது தெரிஞ்சது அதை மறைச்சு இதை மறைச்சு கட்டிக்கிட்டு ஓடியாந்து என் ஆத்தாள் அப்படின்னு வரிசையில் நின்று கைரேகைக்காரன் போடுறான்டா, கையெழுத்து மட்டும் போட தெரிஞ்சவன் போடுறான்டா, செய்தித்தாள் பார்க்காதவன், ஒரு செய்தி கேட்காதவன், தொலைக்காட்சியில் செய்தி கேட்காதவன், செய்தித்தாள் படிக்காதவன் வரிசையில் நின்று நாயக்கடம் ஏற்றான்டா. அவனுக்கு இருக்கிற உரிமை, அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு அல்ல. அதான் சொல்றது என்ன, என்னதான் நீ கத்தினாலும் சீமான் இந்த சனம் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடும் என்ன கேட்கறது. அதுக்காக என்ன விட்டு போயிட்டா? யாருடைய பிழை இது? யாருடைய குற்றம்? வறுமையை தன் உரிமையை, வறுமை மதிப்பு மிக்க தனது உரிமையை இந்த வறுமைக்கு விற்கிற ஏழ்மை நிலையில் எனது இன மக்களை வைத்தானவனடா யார்? 1000, 500, 2000, 3000 மதிப்பு மிக்க எங்கள் உரிமையை விற்கிற நிலைமையில் எங்களை வாழ வச்சது யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், மதிப்புமிக்க உங்கள் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். சரிதான். அந்த நிலைக்கு எனது இன மக்களை தள்ளியறியவன்